சகல சிருஷ்டிகளுக்கும் எஜமானராகிய தேவனுடைய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் இந்த காலை வேளையில் அன்போடு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடும் உங்கள் கையின் பிரயாசங்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே. நான் கண்டினே, நான் கண்டினே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. நான் கண்டனே, நான் கண்டனே. ஓ, நான் கண்டனே, நான் கண்டனே. தேவனுடைய பிள்ளைகளே, பல லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே பக்தன் எகிப்திலிருந்து கானானை நோக்கி வழி நடத்தி கொண்டு வந்த பொழுது எத்தனை தடைகள், எத்தனை சத்துரு போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தவிடு பொடியாய் உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயமாய் கொண்டு வந்தார். அந்த தேவனுடைய கரம்தான் கடந்த வருஷம் முழுவதும் நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வந்தது. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே என்று ஒருவேளை இந்த பாடலை நான் பாடும் பொழுது நான் யோசித்த சில காரியங்கள், கடந்த வருஷத்தில் பல தடைகள் என்னுடைய ஊழியத்தில் வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்தார். எல்லா தடைகளையும் உடைத்து அநேக திறந்த வாசல்களை தேவன் கொடுத்து அநேக புதிய இடங்களுக்கும் புதிய தேசங்களுக்கும் கர்த்தரனை அழைத்து கொண்டு போனார். தேவ பிள்ளைகளே, அந்த அன்பின் ஆண்டவர் இந்த வருஷமும் நம்மோடு கூட நடந்து வருகிறார். உங்களோடும் கூட நடந்து வருகிறார். கடந்த வருஷங்களில் எத்தனை தடைகளை கர்த்தர் உங்களுக்கு உடைத்தார். வேலை ஸ்தலத்தில் வேலையில் இருந்த பிரச்சனை என்கிற தடைகளை உடைத்தார். வியாபார தடைகளை உடைத்தார். உங்களுடைய திருமண தடைகளை உடைத்தார். எத்தனையோ தடைகளை உடைத்து கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யவில்லையா? அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து செல்லுகிறார். மோசேயின் தேவன் செங்கடலை இரண்டாய் பிளந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக உங்கள் வேலை காரியம், தொழில் காரியம், வியாபார காரியங்கள், படிப்பு காரியங்கள், உங்கள் குடும்பத்தின் காரியங்கள், குழந்தை இல்லாத காரியங்கள், என்ன தடைகள் இருந்தாலும் அதை உடை தெரிந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள் முழுதும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆமா ஆண்டவரே, கடந்த வருஷத்தில் எத்தனையோ தடைகளை என் வாழ்க்கையை உடைத்து என்னை விடுதலையாக்கி என்னை முன்னேறி செல்ல வைத்த என் தெய்வம் இந்த வருஷமும் இந்த நாளிலும் என்னோடு கூட இருந்து எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே மோசேயின் தேவன் இன்றைக்கு உங்களையும் அழகாய் வழி நடத்துவார். ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எத்தனை அற்புதங்களை செய்து வழி நடத்தினீர். கன்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தீரே. வனாந்தரத்திலே ஆண்டவரே தண்ணீர் தடாகத்தை உருவாக்கினீரே. தேவதூதர்களின் மன்னாவை கொடுத்து போஷித்தீரே. செங்கடலை இரண்டாய் பிளந்து வழி கொடுத்தீரே. தடையாய் நின்ற எரிகோ மதிலை தவிடு பொடியாய் உடை தெரிந்தீரே. பயமுறுத்தின யோர்தானை
பின்னிட்டு ஓடும்படி செய்து ஒரு புது வழி திறந்து கொடுத்தீரே, அதே ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடும் இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து செய்கிற என் அன்பு பிள்ளைகளோடும் கூட நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே அற்புதங்கள் இன்றைக்கும் நடப்பதாக. யார் யாருடைய குடும்பத்திலே தடைகளோடு இருக்கிறார்களோ, இந்த வருடமாவது ஒரு திருமணம் ஆகுமா, இந்த வருடமாவது ஒரு குழந்தை பிறக்குமா, இந்த வருடமாவது வெளிநாட்டு வேலை எனக்கு கிடைக்குமா, இந்த வருடமாவது இந்த அற்புதம் எனக்கு நடக்குமா என்று யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திற்காக இயங்குகிறார்களோ, இன்றைக்கு அந்த அற்புதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த தடைகளை நான் உடைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் உடைய பிள்ளைகளுக்கு நான் அபிஷேகித்து கொடுக்கிறேன். பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும், தடைகள் நீங்கினவர்களாய் தைரியமாய் தொடர்ந்து முன்னேறி செல்லும்படி உடைய அன்பின் பிரசன்னத்தை பிள்ளைகள் உணர்ந்து என் தடைகளை தேவன் மாற்றினார் என்று துதித்துக் கொண்டே நடந்து செல்லும்படி ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஊழியத்தில் இருக்கிற தடைகள் மாறட்டும், குடும்பத்தில் உள்ள தடைகள் மாறட்டும், வியாபாரத்தில் உள்ள தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மாலே மாற்ற முடியாத தடைகள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அந்த தெய்வமாகிய நீர் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர், எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆகவே நாங்கள் நம்பி உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குறிப்பாக திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற அன்பு பிள்ளைகளையும் இந்த நாளிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மையும் சகல கிருபையும் அருமையில் தங்கியிருப்பதாக. இப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கினதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.